என்னதான் ஓப்போவோட டாப் சீரிஸான ரெனோ சீரிஸ் அண்ட் பேசிக் சீரிஸான ஏ சீரிஸ்லேருந்து நிறைய மாடல் லான்ச் பண்ணியிருந்தாலும் இந்த மிட் சீரிஸான எஃப் சீரிஸுக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க. அந்த வகையில் அண்டர் 25,000க்கு இப்போ ஓப்போவோட F29 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் F29ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், நான் தான் எஸ்கே. டெக் ரிலேட்டடான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அன்பாக்சிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது ஓப்போ F29 5Gயோட பாக்ஸ். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் 5G அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இந்த சைடு IP69 300% நெட்ஒர்க் பூஸ்ட் 6500 mAh பேட்டரி டேமேஜ் ப்ரூஃப் போட்டிருக்காங்க. அண்ட் இது ஒரு 128ஓட வேரியண்ட். அண்ட் அன்பாக்சிங் பண்ணலாம். அண்ட் உள்ள ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிபியூ கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை தவிர உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் கைடு ஒன்று இருக்குது. சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோன் இதை நம்ம ஓரமாக வைப்போம். அண்ட் உள்ள 45 வாட்ஸ்க்கான சூப்பர் ஒர்க் சார்ஜர் இருக்குது. அண்ட் டைப் A to டைப் C கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம். அண்ட் இதான் ஃபோன். அண்ட் டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆன் பண்ணலாம். ஓப்போ அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லிம் அண்ட் ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. அண்ட் இதை தவிர்த்து இந்த ஃபோனில் 14 மிலிட்ரி கேட் டெஸ்ட் பாஸ் ஆகிருக்குதுன்னு ஓப்போ சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் டெம்பரேச்சர் -35°C -65°C வரைக்கும் டெம்பரேச்சர் சஸ்டைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் டஸ்ட்டு, ரெயின், ஷாக், வைப்ரேஷன் அப்படின்னு எல்லா கண்டிஷனுக்குமே சப்போர்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 360° ஆர்மர் டேமேஜ் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பில்ட் மெட்டீரியலாக அல்ட்ரா ஹை ஸ்ட்ரென்த் அண்ட் அலுமினியம் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கனால நீங்கள் எந்த சைடு இருந்து கீழே போட்டாலுமே டேமேஜ் ஆகாத மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைட் ப்ரொடெக்ஷனுக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் உங்களுக்கு 2 கலர் வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. சாலிட் பர்பிள் அண்ட் கிளாசரி ப்ளூ அப்படின்ற 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனோட கம்ப்ளீட் டிசைன் பார்க்கும்போது ஒரு மாதிரி ரகடாக தான் இருக்குது. டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பஞ்ச் ஹோல் கேமரா வந்துடும். அண்ட் 6.7 inch AMOLED ஃபிளாட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் பெசல்ஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதை தவிர 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்துடும். அண்ட் ஆஸ் யூஸ்வலி 1200 nits HBM பிரைட்னஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ரெசல்யூஷன் எவ்வளோ சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் சப்போர்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஃப்ரண்ட் டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு என்ன மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ இவ்வளோ நேரம் சொன்ன எல்லா ஸ்பெக்ஸுமே பார்க்கறதுக்கு அதே ஃபோனில் இருக்க மாதிரியே இருக்குல்ல. எந்த ஃபோன்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கேமரா பற்றி பேசணும்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு 4 கேமரா இருக்க மாதிரி தோணும். பட் ஆனால் அதில் ஒன்று ஃப்ளாஷ், இன்னொன்று வந்து டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மெகாபிக்சலுக்கான கேமரா அண்ட் செகண்டரி கேமராவா 2 மெகாபிக்சல் மோனோ கேமரா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேமரா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சலுக்கான சோனி IMX480 சென்சார் யூஸ் பண்ணி இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா அண்ட் பேக் கேமரால உங்களுக்கு 4K 30 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஃபோனில் அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அண்டர் வாட்டரில் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ், இதில் IP66, 68 அண்ட் 69க்கான ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபிலாம் உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது ஃபோனை பொறுத்த வரைக்கும். அண்ட் பிக்சர் குவாலிட்டியும் பார்க்கும்போது AI யூஸ் பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சூப்பர் குவாலிட்டியாக காட்டுது. அதோட கேமரா ஃபியூச்சர்ஸும் நல்லா இருக்கு அண்ட் கேமரா பிக்சர்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது சூப்பரான ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, சுமாரான ப்ராசர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க. Snapdragon 6 Gen 1 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. குட்டி கேமிங்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது எந்த விதமான லேகும் இல்லாமல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹை எஃபிஷியன்ஸான கேமிங்ஸ் விளையாடும் போது கொஞ்சம் லேக் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஹீட்டிங் இஷ்யூஸ் கண்டிப்பாக வராது. பிகாஸ் அதில் 4300 mm² VC ஹீட் ஸ்ப்ரெட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஹீட்டிங் இஷ்யூஸ் மட்டும் வரவே வராது. பேட்டரி உங்களுக்கு 6500 mAh கொடுத்துருக்காங்க. நார்மல் யூசேஜுக்கு 2 days வரைக்கும் சஸ்டைன் ஆகும் அப்படின்ட்டு ஓப்போ சொல்கிறாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் நல்லாவே தாங்குது. அண்ட் இதோட பேட்டரி லைஃப் வந்து ஓவர் 4 years டியூரபிலிட்டியாக இருக்கும்னு ஓப்போ சொல்கிறாங்க. அண்ட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 watts தான் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க.
என்ன கேட்டால் ஒரு 80 வாட்ஸ் கொடுத்துருந்தா கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் ஆகிறதுக்கு யூஸாக இருந்திருக்கு. ஏன்னா 6500 mAh கொடுத்துருக்கறனால. இப்போ எப்படியும் நீங்கள் இந்த 45 வாட்ஸில் சார்ஜ் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். 5 வாட்ஸ் வரைக்கும் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. எமர்ஜென்சி டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபோனுக்கு நீங்கள் ஈஸியாக ரிவர்ஸ் சார்ஜிங் மூலயமா சார்ஜும் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த தடவை ஓப்போ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நியூ ஹண்டர் ஆர்கிடெக்சர் டிசைன் அப்படின்னு ஒரு டிசைன் படி உங்களுக்கு ஃபுல் பாடி ஃப்ரேம் ஃபுல்லாக 84.5% வரைக்கும் டவர் ஆண்டனா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் எந்த விதமான லோ நெட்வொர்க் கவரேஜ் ஏரியாவுக்கு போனாலுமே உங்களுக்கு டவர் வந்து உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கிற மாதிரி இதில் ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை தவிர இன்னொரு பெரிய அட்வான்டேஜாக என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவல் சிம் டுவல் ஆக்டிவ் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஐ ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இப்போ வர எல்லா ஃபோன்லையுமே இந்த கூகுள் ஜெமினியோட கொலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த ஃபோன்லேயும் கூகுள் ஜெமினியோட கொலாபரேட் பண்ணி ஃபியூச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேலரியில் இருக்கிற மாதிரி ஏஐ அன்பிளர், ஏஐ எரேசர் 2.0, ஏஐ என்ஹான்சர், இந்த மாதிரி சேம் ஏஐ ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனல் கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தா அண்டர் 25,000க்கு 6500 mAh பேட்டரி, அண்டர் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி, 14 மிலிட்ரி கிரேட் ப்ரொடெக்ஷன், IP69 ரேட்டிங், 300% நெட்வொர்க் கனெக்டிவிட்டி, பெட்டர் கேமரா அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஓவராலாக ஒரு தரமான சம்பவமாக இந்த ஃபோனை ஓப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னா போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் March 26th சேல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன பேசிக் டீட்டெயில்ஸ் ஓரளவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம பேப்பர் டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.